அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட நம்மவர்களே, வணக்கம் வணக்கம். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தந்த வார்த்தை. நம்புமினோ நமருங்கால் நற்றருணம் இதுவே. வான் உரைத்த மணிமன்றில் நடமுறையும் எம்பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே. தேன் உரைக்கும் உளம் இணைக்க எழுகின்றேன் நீவீர் தெளிந்தடைந்தென் உடன் வருமின் சித்தி விரலாகும். ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர் அடைதல் குறித்தேன். சொல்றாரு, நான் அடையக்கூடிய சுகத்தை நீங்க அடையலாம் அப்படின்னு சொல்றாரு. இது நம்மவர்கள் சில பேர் அவர் தான் அடையவாரு, நம்மளால அடைய முடியாதுலாம் பேசுவாங்க. ஏன்னு கேட்டா அவர் எங்க தெளிவா சொல்றாரு, யான் அடையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்தே, நீங்க அடையணுன்றதுக்காக தான் சொல்றேன்ற. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தந்த வார்த்தை. நாயகன்னா இறைவன், இறைவன் கொடுத்த வார்த்தை. இறைவன் என் நாவிலே என்னுடைய நினைவிலே என்னுடைய ஊழிலே கலந்து உரைக்கின்றான். நான் உரைக்கும் வார்த்தை நாயகன் தன் வார்த்தை. அவர் தான் சொல்றாரு, நீங்க நம்புவினோ நமருங்கால், நீங்க நம்புங்க, நம்பி கேளுங்க. நம்மளாம் அது நம்ம என்ன செய்ய முடியும், உங்க சௌகரியம் அது. நற்தருணம் இதுவே, நல்ல தருணம் இது அப்படின்ற. இதான் நல்ல தருணம், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற. வான் உரைத்த மணிமன்றில், வான் உரைத்த இதுதான் வான், வான் உரைத்த மணிமன்றில் நடமுறையே எம்பெருமான். இங்க நடமுறைஞ்சிக்கிட்டே இருக்க. நமக்கு சுழிமணிக்கும் பெருமுளைக்கும் சிறுமுளைக்கும் நடமாடிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் அவர் பேர் நடராஜான் பேர். அதான் சொல்றார், நடமுறையே எம்பெருமான். வேற ஒரு எம்பெருமான போய் அவர் வெளியில பார்க்கல, எம்பெருமான உள்ள பார்க்கிறார். அவர் சொல்றதெல்லாம் உள்ளதான் சொல்றாரு. நம்பிக்கை இருந்தா நீதான் கடவுள். அவர் நம்பினாரு, அவர் கடவுள் ஆகிட்டார். நம்பிக்கையோடு இருந்தார், அவர் கடவுள் நிலையை அடைந்தார், கடவுள் ஆனார். நாம் அது போல நம்பிக்கை வைக்கணும். அவனுடைய வரவை எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே. அவன் வருகிறார் ஆண்டவன், அவருடைய அந்த வரவை நம்ம எதிர்கொண்டு நோக்கி நம்முடைய எண்ணங்களிலே சுழிமணியிலே செலுத்தினோமானால் அவர் வருவார், அவர் அழைத்து வருவார். யாரு? இறைவனை இந்த காற்றானது அழைத்து வரும். அவர் வருவார், அழைத்து வாரீர். எங்க அழைத்து வாரீர்? சுழிமுனைக்கு அழைத்து வாரீர். சுகங்கள் பல பெறலாம் அப்படின்ற. அதை எதிர்கொண்டால் அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறலாம். தேன் உரைக்கும் உளம் இனிக்கும். தேன் மாதிரி உளம் இனிக்குமா? நான் எழுகின்றேன், நான் ரெடி ஆயிட்டேன், நீங்களாம் வாங்கப்பா அப்படின்ற. இந்த ஞானசரிகை படித்து திரும்ப திரும்ப படித்தாலே இதில் உண்மை நிலை என்னன்னு தெரியும். சில பேர் என்கிட்டயே சொல்லுவாங்க, அது வள்ளலாரால் மட்டும்தான் அடைய முடியும், வேறு யாராலும் அடைய முடியாது அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள முடியலன்னா அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, அடுத்தவங்களையும் நீங்களும் ஃபெயில் தான் ஆகிடுவீங்க, நீங்கள் பாஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் 10 பசங்க ஃபெயில் ஆகிடும், 90 பசங்க பாஸ் ஆகிடும். அதில் 3 பேர் முதல் மார்க்கு, 2வது மார்க்கு, 3ஆம் மார்க் எடுத்திருப்பான். அப்போ அவன் 3 பேராவது எடுத்தாங்கல்ல, மீதி பேர் பாஸ் பண்ணாங்க. அதுபோல் நம்மளால முடியலன்னா அடுத்தவங்களையும் கெடுத்துருவாங்க. இப்போ சன்மார்க்கத்தில் நீங்கள் உங்கள் சுழிமணியை பாரு, வாசி எப்படி ஏற்றுறது இறக்குறது சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. யாரும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நானே எவ்வளோ பேர் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ சாப்பாடு போடு, அதெல்லாம் மூடத்தில் போயிடும், அதெல்லாம் மதி மயங்கிடுமா அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு
ஏன்னா அவங்க மனசில் இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க, அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்போ சொல்லித்தராங்க நல்ல முறையில். ஆனால் அவங்க சன்மார்க்கத்தை சார்ந்தவங்க இல்லை, அவங்க வேறு மார்க்கத்தை சார்ந்தவங்க. இருந்தாலும் உண்மையை சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் உடம்பு பாதிப்பு என்ன வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் தவம் பண்ணுறீங்க, நேராக நிமிர்ந்து உட்காந்து தவம் பண்ணாலே 6 ஆதாரங்களும் வேலை செய்யும். நம்முடைய தொப்புள் காலிலேருந்து வரக்கூடிய ஒரு நாடியானது அது உள்முகமாக உச்சிக்கு செல்கிறது. அது உச்சிக்கு செல்லாது, உள்நாக்கு வழியாக வெளியே வரும். அதை திரும்ப ஏற்றணும். அப்படி ஏற்றும் போது நமக்கு உடம்பு சூடாகும். அப்படி சூடானால் நீங்கள் தவநிலைக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு 100 மில்லி 200 மில்லி தண்ணி சாப்பிடணும். வெந்நீர் சாப்பிட்றீங்களா, பச்சை தண்ணி சாப்பிட்றீங்க, ஏதாவது தண்ணி சாப்பிடணும். ஏன்னு கேட்டால் அங்கே சூடேறும். நம்ம கண்ணை மேலே ஏற்றி அப்படி ஏற்றி நம்ம தவத்தில் உட்காந்து வாசியை கவனிக்கும் போது சூடேறும். உடம்பு சூடேறும் போது அங்கே கல்லீரல் பாதிக்கும், கணையம் பாதிக்கும். அப்போ கண்ணு பாதிப்பு வரும், சுகர் வரும். கணையம் பாதிச்சாலே சுகர் வரும். அப்போ இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றது தான் அவங்க அந்த குருமார்கள் சொல்கிறாங்க. தண்ணீர் அருந்துங்கள், வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிடுங்கள் 2 வேளை காலை மாலை. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை சரி செய்யும் அப்படின்றார். சனி நீராடுங்கள், புதன்கிழமை நீராடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் நல்லெண்ணெய்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு வரும் அனுபவத்தை கண்டு அதை யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டால் அனுபவம் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக வரும். ஆண்டவன் ஒரே மாதிரியே எல்லாரும் கொடுக்க மாட்டான், ஒரே அனுபவம் கொடுக்கறது கிடையாது. ஒரு மரத்திலே பார்த்தா ஒரு பக்கம் காய் நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா புளிக்கும். சீரடி சாய்பாபா கோயிலில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் ஒரு பக்கம் இனிக்கு தான், ஒரு பக்கம் கசு தான். இது செவி வழியாக வந்த செய்தி எனக்கு. அங்கே இருக்கு ஒரு வேப்ப மரம், அது ஒரு பக்கம் இனிக்கும், ஒரு பக்கம் கசுக்கும். அதுபோல் எல்லாருக்கும் ஆண்டவன் ஒரே நிலையில கொடுப்பதில்லை. வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தது போல எல்லாருக்கும் கிடையாது, அதை விட ஈஸியாகவும் பெறலாம். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட குருமார்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையை சொல்கிறாங்க. என்ன இப்போ சன்மார்க்கத்தில் வந்து இந்த ஆதாரத்தை ஏற்று உன்னுடைய பாவ பதிவெல்லாம் கழிச்சிடணும், பல ஜென்மங்கள் எடுத்து அதில் இருந்த பதிவுகள்லாம் உனக்கு மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேருது, உங்கள் குடும்பத்தையே சார்ந்து இருக்குது, அதையெல்லாம் சரி செய்து கொள்வது இத்தருணம், இப்பயே இந்த பிறவிலே மூலாதாரத்தில் தான் பிராணன் இருக்கிறது. அந்த பிராணனை ஏற்றினால், அந்த பிராணனை உணர்ந்தால், அந்த பிராணனை நினைத்தால் அங்கதான் பாவ பதிவுகள் பதிந்திருக்கிறது. எத்தனை ஜென்மத்தில் என்னென்ன பாவம் செய்தோமோ அத்தனை பாவங்களும் அங்கே பதிவு இருக்கிறது. அந்த பதிவை நாம் சுத்தம் செய்து விட்டால் இப்பிறவிலே நமக்கு உடல் நலம் சரியாக இருக்கும். எத்தனையோ ஞானிகளுக்கு இதை பெறவில்லை, அறகுறையா பெற்றவங்களாம் இருக்காங்க. சித்தர்களே போராமப்படுற சித்தர்லாம் இருக்காங்க, அறகுறையா பெற்றவங்க இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருக்காங்க. கேட்டால் கர்ம வினை சொல்லுவாங்க. கர்ம வினையை கழிப்பதற்கு இப்போ நிறைய பேர் உண்மையை சொல்றதுக்கு இருக்காங்க. எப்படின்னு கேட்டால் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை சுழற்ற ஆரம்பித்தா, அந்த காற்றை கதியை நினைச்சா, கதியை ஏற்றினா நேராக நிமிர்ந்து உட்காந்தா ஒரு கஷ்டம் கிடையாது. நேராக நிமிர்ந்து உட்காந்தாலே அது ஏறும். நம்ம உடம்புல 2 காற்று வருது. பிராணன் வந்து மூலாதாரத்துலேருந்து உச்சிக்கு வருது. இங்கே தொப்புள் வழியாக வரக்கூடியது உயிர் காத்துன்னு சொல்கிறாங்க, தர்மச்சாலை காத்துன்னு சொல்கிறாங்க. பல பேர் வச்சுருக்காங்க. இருந்தாலும் தாய் வயத்தில் சுவாசம் பண்ணது அதுதான்.
நம்ம தாய் வகத்தில் இருக்கும்போது அந்த காற்று தான் நம்ம உடம்ப வந்து நம்ம உயிரை காப்பாற்றியது. உயிர் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அங்கே வேறு வழியில் எப்படி காற்று வரும்? கருவறையில் எப்படி எந்த பக்கமும் காற்று வராது. தாய் வாங்கி போடுற மூச்சு தான் அவங்க வாங்கி அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் இறைவனே தொப்புள் மூலமாக நமக்கு காற்றை உள்ளே கொடுக்குறான். ஏன்னா மலையில் பூந்து போகும் இறைவனுடைய ஆற்றல். பெரிய பெரிய மலையெல்லாம் தொலைச்சி உள்ளே போயிடும். அதெல்லாம் மலை ஏறி போக வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட ஆற்றல் இறை ஆற்றல். அதனால் அந்த காற்றும் இந்த காற்றும் நமக்கு இந்த தொப்புள் வழியாக வர காற்று உள்நாக்கில் போய் போய் சுழண்டு வெளியே வந்துடும் நாசி வழியாக. ஆனால் மூலாதாரத்துலேருந்து வர காற்று அதுவும் வெளியே வந்துடும். 12 அங்குலம் ஒரு நாளைக்கு காற்று வெளியே வரும். அதில் நம்ம இழுக்கும்போது 8 அங்குலம் தான் உள்ளே போகும். 4 அங்குலம் நின்றுடும். அப்போ ஒரு நாளைக்கு 27,200 காற்றுகளை நம்ம வந்து வெளியே விட்டுடுறோம். 21,600 காற்று ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு காற்று. அதில் நம்ம நஷ்டப்படுறது பற்றி இழுக்காத விட்டுடுற காற்று எவ்வளோன்னு கேட்டால் 7,200 மூச்சு காற்றை விட்டுடுறோம் ஒரு நாளைக்கு. அப்படி அந்த காற்றை விட்டாலும் நீங்கள் 120 ஆண்டுகள் வாழலாம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால். கர்ண ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கர்ண ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க தான் வாழ முடியும். கர்ண ஒழுங்குனா உடம்பு சம்பந்தப்பட்டது. இந்த உடம்புக்கு என்ன தேவையாக தான் கொடுக்கணும். தேவையில்லாத பொருளை கொடுத்தா 120 வாழ முடியாது. மூச்சு காற்று அதிகமாக செலவாகி போயிடலாம். அப்போ கர்ண ஒழுக்கம், இந்திர ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம்னு எது கொடுத்தாங்க? அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வாசி பண்ணும்போது அந்த ஒழுக்கம் தானாக வந்துவிடும். ஒழுக்கத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அது கற்றுக்க முடியாது. காற்றை பார்க்கணும், வாயு பகவானை பார்க்கணும். வாயு பகவானை நம்ம ஒழுங்காக பார்த்தோம்னு சொன்னால் அது எல்லா இந்திர ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் எல்லா ஒழுக்கமும் வந்துடும். கோபமும் தாபமும் குடிக்கெட்டு போச்சு, கொடியதோர் அகங்காரம் பொடி பொடியாச்சுன்னு. இப்போ கோப தாபம் எல்லாம் ஓடி போமா. ஏன்னா அருளாற்றல் நிரம்புது உடம்புல. இருள் விலகுது. இருள் தான் கோபம் தாபம் எல்லாம். அதான் கோபமும் தாபமும் குடிக்கெட்டு போச்சு, கொடியதோர் அகங்காரம் பொடி பொடியாச்சு அப்படின்னு. இதெல்லாம் எங்க ஆகும்னு கேட்டா, இந்த பிராண காற்றை சேமிக்கவோ அதன் மேல அனுப்பவோ கற்றுக்கொண்டால், நாம் ஒன்றும் சேமிக்கட்டாலும் பரவாயில்ல, அந்த வேஸ்டா போற 4 அங்குலத்தை ஏத்தினாலே போதும். அப்பதான் நம்முடைய துருசு உண்டாகும், உடம்புல தூய்மை உண்டாகும். உள்ளொளி ஓங்கிட, உள்ள இருக்கிற ஒளி ஓங்கிட, உயிர் ஒளி விளங்கிட, வெள் ஒளி காட்டிய மெய் அருள் கனலே. அந்த கனலை அப்பதான் பார்க்கலாம். சாதாரண மனுஷன் மாதிரி இருந்தா நீ பார்க்க முடியாது. இந்த 4 அங்குல காத்தியாவது நீ உயர ஏத்தனாதான் உள் ஒளி ஓங்கும், உயிர் ஒளி விளங்கும். உயிர் ஒளி நீண்ட நாள் விளங்கும். வெள் ஒளி காட்டிய மெய் அருள் கனலே அப்படின்றார். மெய் அருள் கனல். இது கனல்ல என்ன கனலா இருக்குது அப்படின்னு நெருப்பு. ஆனா அது சுடாது. மெய் அருள் கனல் அது சுடாது. அந்த சூடு தான் நமக்கு எப்படி இருந்துகிட்டே இருக்கு. அந்த சூடு இல்லைன்னா சொர்ணம் இருக்காது. ஒரு பிணத்துக்கு சூடு இல்லைன்னா என்ன பண்றாங்க? எப்படி வெட்டினாலும் அது மட்டும் சிரிச்சுட்டே இருக்கும். ஏன் சூடு இல்லை. சூடு இல்லாததுல சொர்ணம் இல்லை. பிணத்தை வெட்டி வெட்டி பார்க்குறாங்க, அது கம்மன் தான் சிரிச்சுட்டே இருக்கு. என்ன வெட்டிக்கிறா அப்படின்னு. என்ன காரணம்? உள்ள இருக்கக்கூடிய மெய் அருள் கனல் நீங்கி விட்டது. அப்போ அதுதான் இப்போ குருமார்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள், அதுவும் கணவன் மனைவி இருவருமே தவம் செய்யுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் சொல்றாரு. ஏன்னு கேட்டால் ஒத்த கருத்துடையவராக மாறிவிடுவீர்கள். 2 பேருமே தவம் செஞ்சா ஈடு கட்டி வருவீரே, இன்பம் பல பெறுவீரே அப்படின்றார். அப்பதான் ஈடு கட்டி வர முடியும், அப்பதான் இன்பம் பல பெற முடியும் அப்படின்னு சொல்றார். ஈடு கட்டி வருவீரே
இன்பம் பல பெறுவீரே. இதை தெரிந்து அடைந்து உடன் எழுந்து வருவீன் அப்படின்றார். இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா, உடனே எழுந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்றார். வாங்கப்பா, சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்றது. இதை சரியாகவே சில பேர் தெரிஞ்சுக்காம அப்படி எந்த இடத்துலையும் சொல்லலை, அவர் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அழகாக சொல்கிறார், இதை தெரிந்து எழுந்து உடன் வருமீன் சித்தி எல்லாம் பெறலாமே. இது தெரிஞ்சு போச்சு, ஏந்து வாங்கப்பா சித்தி பெறலாம் அப்படின்றது. நான் பெற்றால் மட்டும் போதாது, நீங்களும் பெறலாம், பெறக்கூடிய வழியை சொல்கிறேன் அப்படின்றது. ஏன் உரைத்தேன், எதுக்கு சொல்கிறேன், இறக்கத்தால் சொல்கிறேன், உங்கள் பேரில் இறக்கப்பட்டு சொல்கிறேன். இந்த பிறவியில் நீங்கள் அதை அடையாவிட்டால் எப்பிறவிலையும் அடைய முடியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ சொல்ல முடியாது. நம்ம செய்கிற பாவ புண்ணியத்தில் தான் பிறவி கிடைக்கும். அதனால சொல்றாரு, இரக்கத்தால் எடுத்து கொடுத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தை. என்ன சொல்றாரு, யான் அடையும் சுகத்தை நீதான் அடைதல் குறித்தே. நான் பெறக்கூடிய சுகத்தை நீங்கள் அடைவதற்குத்தான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன அவர் சொல்லணும், எவ்வளவு சொல்ற, எப்படி சொல்றார், அப்பயும் நாம புரிஞ்சுக்கல. என்னிடம் இரக்கம் இல்லை என்றால் என் உயிர் இல்லை அப்படின்றார். என்கிட்ட இரக்கம் இருந்ததுனால்தான் என் உயிர் இருக்குது அப்படின்றார். இரக்கம் போயிடுச்சுன்னா நான் இறந்து போவேன், உயிர் இருக்காது. இரக்கமே வடிவாக இருந்ததுனால்தான் என்னிடத்தில் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் தான் இறைவன். பிறர் துன்பம் கண்டு அஞ்சினேன், பயந்தேன், நடுங்கினேன், இறைவனை வேண்டினேன். வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு அஞ்சினேன், நடுங்கினேன், பயந்தேன் அப்படின்றார். வன்புலால் என்ன, அது சாப்பிட்டா தாபம் அந்த கோபம்லாம் நிறைய வந்துடும், அதுதான் அஞ்சிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. பிணத்தை எரிக்கும் போது நடுங்கினேன் அப்படின்றார். பிணத்தை எரிக்கும் போது நடுங்கினேன். பிணம் தான் எரியுதுன்னு பார்த்தா ஏன் இவர் நடுங்கினார்னு தெரியல. அப்ப என்ன சொல்றாரு, எரிக்கும் போது தனஞ்சயன் என்ற வாயு சின்னாபின்னமாகிறது. ஒரு உயிரை கொல்றாங்க, அங்க கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது 3ஆம் நாள் தான் வெளிப்படும், உச்சி வழியாக. ஒரு நெல்மணி அளவுக்கு உச்சியை உடைத்து கொண்டு வெளியேறும். அது வீங்க செய்வதும் நார செய்வதும் 3 நாளைக்கு அதனுடைய வேலை. அது வேலையை முடிச்சுட்டு தான் 3ஆம் நாள் வரும். அதான் 3ஆம் நாள் அந்த உச்சி உடைந்து வரும்பொழுது பால் இடுவார்கள், பாலை கொண்டு ஊற்றுவாங்க அந்த தலை நேரா. இது கிராமப்புறங்களிலே நடக்கும். 3ஆம் பால்னு சொல்லுவாங்க. 3ஆம் நாள் தனஞ்சயன் வெளியே வரும். ஆனால் அன்றைக்கே நீங்கள் சுட்டு விட்டால் அது சின்ன பின்னமாகி கஷ்டப்பட்டு அங்கே அதனுடைய மனம் நொந்து இறந்து போகும் அப்படின்றார். அடுத்த பிறவி அந்த ஜீவன் எடுப்பதற்கு இந்த வாயு தேவை. அப்ப இந்த தனஞ்சய என்ற வாயுவை நீங்கள் கொலை செய்து விடுகிறீர்கள். அந்த சாம்பலை எதுக்கு உதவும், எதுக்கும் உதவா சாம்பல், ஒரு நிலத்துக்கு கூட போட முடியாது, எதுக்குமே உதவாத சாம்பல் ஆக்கி விடுகிறீர்களே அப்படி என்று அஞ்சினேன், பயந்தேன். எப்போ நம்ம சொல்றதை கேட்க போறாங்க, சமாதி வைப்பதே சிறந்தது அப்படின்னார். சமாதி வைக்கத்தான் சிறந்தது அப்படின்னு சொன்னார். இறந்தவரை எடுக்கும் போது அகற்றுகின்றீர் உலகில். இறந்து போனவங்களை பார்த்தா அடிச்சு மோதி நீங்க மாட்டம் அழுவுறீங்க, நானும் அழுவுறேன் அப்படின்னு சொல்றார். இறந்தவரை எடுத்திடும் போது அகற்றுகின்றீர் உலகீர், நீர் ஏன் இரவாத வரம் பெற மாட்டீர் அப்படின்னு சொல்றார். நீ ஏன் இரவாத வரம் பெற மாட்டீங்க? இப்போ 40 வயசுல சாவறான், 30 வயசுல சாவறான், 25 வயசுல சாவறான்னா என்ன காரணம்? இது முன்னோர்களுடைய வாழையடி வாழையாக வந்த பாவ குற்றங்கள், பாவ பயன்கள். அது உன்னுடைய தந்தை மூலமாக வந்த பாவம், உன்னுடைய தாய் மூலமாக வந்த பாவம், நீ செய்த பாவம். இது அனைத்துமே உன்னுடைய குழந்தைக்கு போய் சேருது. அதன் பிறகு அது செய்த பாவங்கள் இருக்கிறது. இதை சரி கட்டி பார்க்கும்போது பாவ பதிவு அதிகமாக இருக்கும்போது அவங்க நோய்வாய்ப்பட்டு துன்புறுகிறார்கள், நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார்கள். ஆகினாலே நீங்கள் இந்த பாவ பதிவுகளை இப்பொழுதே கழித்து இனி வருகின்ற
இந்த சங்கதிகள் மக்கள் சுகமாக இருப்பார்கள். நீங்களாம் சாமியார் ஆயிடுங்கன்னு அவர் சொல்லல. நீங்க தவம் செஞ்சா அந்த தவத்தினுடைய பலன் கிடைக்கின்ற என் தவ பலனே, என் தவ பயனே அப்படின்ற என் தவத்தால் கிடைச்ச பலன் எனக்கு, என் தவத்தால் கிடைச்ச பலன் இது. எனக்கு பலன் கிடைச்சது. சித்துலாம் சித்தாடன யார் உடல்நலம் சரியில்லையே அவங்க சரி செஞ்சேன். கூடலூர்லேருந்து எனக்கு தகவல் கொடுப்பாங்க. முதல் நாள் வந்து தகவல் கொடுத்துட்டு போவாங்க உடம்பு சரியில்லைன்னு. நான் இறைவனுடைய பிரார்த்தனை பண்ணுவேன். 2வது நாள் வந்து சரியாகி போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து தான் நான் அங்கே நினச்சேன். கூடலூரில் என்ன நினைக்கிறாங்க, நான் போயிட்டு அங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு திருநீர் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் நான் அங்கே போகவில்லை. என்னுடைய சூட்சம் உடல் தான் அங்கே போனது. அப்போது நான் தர்மசாலையிலே இருந்தேன். கூடலூர் அன்பர்கள் மறுநாள் வந்து கூறும்போது அணுக தொண்டர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இங்கே தான் சொற்பொழிவு செய்து கொண்டு இருந்தார், அவர் அங்கே வரவில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்ககிட்டயே நான் சொல்லிட்டேன், வரலன்னே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறக்கும் போது தான் நீங்கள் அழுகிறீங்களே தவிர இறக்காத இருக்கணுன்ற முடிவை இதுக்கு மேலாவது வருகின்ற சங்கதிகளாவது இருக்கின்ற இளம் தம்பதிகளாவது இருவருமே தவம் செய்ய வேண்டும். குழந்தைகள் முதல்ல அனைவரும். நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். 2 வயசு பசங்க அருமையாக பேசுது இந்த ஆசிரமத்தில். அவங்களாம் சித்தி தான் தவம் பண்ணுறவங்க தான். கணவன் மனைவி இருவருமே தவம் பண்ணுறாங்க. அந்த குழந்தையும் வெள்ளாடு தான் கட்டிருக்கு. அருமையாக பேசுது. தாத்தா வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுது. நாம் யாரோ அதுக்கு தெரியாது. அப்படி நாம் யாருன்னு அதுக்கு தெரியாது. என்ன அது நல்ல குட்டையில் ஊறின மட்டை, சுத்தமான தேகத்தில் இருந்து வந்ததுனால சுத்தமான அறிவு அதுக்கு. இறக்கம் நம்ம யாருன்னே தெரியாது. என்னை பார்த்து தாத்தா சாப்பிடுங்க நேரம் ஆகி போச்சு வாங்க அப்படின்னு கூட்டின்னு போகுது. வரமா ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்போ 4 வயசு பசங்க கூட நல்லா பேசுது. எப்படி இந்த வித்தையை கற்றுக்கொண்டவர்களுக்கு இது ஒரு வித்தை இல்லை, காற்றை தான். இது திருமூலர் சொல்றாரு. காற்று தான். அந்த காற்றை ஆணும் பெண்ணுமாக பயன்படுத்துகிறாங்க. அங்கே அறிவாளி குழந்தை பிறந்திருக்கிறது. இது சேலத்தில் ஒரு ஆசிரமத்தில் நான் பார்த்தேன். எல்லாருமே பெண்கள் நிறையா பேர் தேர்ச்சி வாங்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனது கிடையாது, போய் டோக்கன் போட்டது கிடையாது, 2 நாளைக்கு முன்னே டோக்கன் போடுற வேலை அவங்களுக்கு கிடையாது. பிரசவத்துக்கும் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறது கிடையாது. அந்த ஆசிரமத்திலேயே பிரசவ டைமில் அவங்க என்னென்ன சாப்பிடணுமோ அதை கொடுத்துட்றாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து சுகப்பிரசவமாக ஆகுது. வள்ளல் பெருமானும் எழுதியிருக்கிறார். சுகப்பிரசவத்துக்கு மூலிகை, இறந்தவரை பேச வைக்கிறதுக்கு மூலிகை வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். அப்போ அந்த ஆசிரமத்துக்காரங்க கேட்குறாங்க, நீங்களாம் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுகர் எப்படி வந்தது உங்களுக்குன்னு கேட்குறாங்க. வாயை கட்டினா சுகர் வருமானு கேட்குறாங்க. வீட்டில் செய்கிற சாப்பாடே சாப்பிட்டா தான் போதும், அதே ஒரே சாப்பாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் மிளகு, மஞ்சள், வேப்பங்கொழுந்து அரைச்சி 100 மில்லி சாப்பிடுங்க காலையில், எப்படி சுகர் வரும்ன்றாங்க. பயிற்சி செய்யுங்கள், யோகா பயிற்சி செய்யுங்கள், அமுதம் சுரக்கும். கணையம் சரியாக வேலை செஞ்சால் சுகர் எப்படி வரும்னு கேட்குறாங்க. கல்லீரல், மண்ணீரல், இது பித்தப்பை, இது 3 நான் ஒழுங்காக இருந்தால் வாத பித்த சிலோத்தமம், இது 3 ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த நோய் வராதில்லை. வாதம் அதிகமானா வாத நோய், பித்தம் அதிகமானா மஞ்சள் காமாலை, உயிருக்கு ஆபத்து. சிலோத்தமம் சளி அதிகமானா உயிருக்கு ஆபத்து. இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு சிலோத்தம் தான் இருக்குது. வெறும் மிளகை வறுத்து நல்லா நைஸாக சளிச்சு வஸ்திர காயம் செய்து 2 மிளகு அளவு தேனில் தினமும் சாப்பிடலாம். மிளகு என்ன ஒரு மருந்து, அது தினமும் காலை மாலை சாப்பிட்டா அந்த சளி இருக்காது. அது சளிக்கு வந்து வள்ளல் சொல்றார், ஐயமும் திரிப்பும் அறுத்து என் உடம்பினில் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்ற. இந்த உடம்புல சளி இருந்ததுன்னா பயம் வந்துடும், சளி இருந்தால் மயக்க நிலை வந்துடும், சளி இருந்தால் செத்துருமோன்ற பயம் வந்துடும். ஐயம் உண்டாகிறதும் சரியால் தான், மயக்க நிலை வர்றதும் சரியால் தான், பயம் வர்றதும் சரியால் தான் சொல்றார். என்ன சொல்றாரு, அழகா சொல்றார். ஐயமும் திரிப்பும் அறுத்து என் உடம்பில், அதெல்லாம் அறுத்துட்டுப்பா அப்படின்றார். அறுத்து என் உடம்பில் ஐயமும் நீக்கியே அற்பெருஞ்சோதி. ஐயமே போயிடுச்சு, எனக்கு பயமே இல்லை, பயம் போச்சத்தில் இருக்குதுன்றார். இவங்க செய்யற செயலை பார்த்து அவர் பயப்படுறாரு, அவர் எதுக்கும் பயப்படல.
ஒருத்தர் பள்ளியால துடிக்கும் போது அவர் துடிக்கிறார், ஒரு நெல் பயிர் வாடும் போது அவர் வாடுறார், ஒரு வாழைத்தோட்டம் வாடும் போது வாடுறார், உடனே பிரார்த்தனை பண்றார் மழை வரணும். பிணி மூப்பில் உங்களுக்கு சம்மதமோ? என்ன சொல்றாரு? பிணி மூப்புல உங்களுக்கு சம்மதமா? அது வேண்டுமா? இப்போ மரணங்களா பெறுவாழ்னா நீங்கள் சாக மாட்டீங்களா? நீங்கள் சில பேர் கேட்பாங்க, எங்களெல்லாம் கேட்பாங்க தான். மரணம்ன்றது வேற. மரணம் எதுக்கு வருது? இந்த உடம்புக்கு தான் மரணம், உயிருக்கு மரணம் கிடையாது. உயிர் நினைச்சீங்கன்னா அடுத்த ஒரு பிறகு எடுத்துக்கலாம். இப்போ நான் வெட்ட வெளியில் நின்று பேசணும்னு வச்சுக்க, மேலே ஒரு சித்தர் போவார், சஞ்சரிப்பார், சித்தர்கள்லாம் உயர சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் வெட்ட வெளியில் உட்காந்து பேசுறேன்னா என்னை பிடிச்சிதுன்னு சொன்னால் அந்த ஆன்மா என் கூட பொந்துக்கும், இந்த வீட்டை காலி பண்ணிடும். எங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தலைவரை வெளியே அனுப்பிட்டு அது அந்த ஆன்மா அந்த உள்ள பொந்துட்டு வேலை செய்யும். இது மூலருக்கு நடந்தது. அதனால்தான் வெட்ட வெளியில் தவம் செய்யக்கூடாது. மலையினுடைய குகையில் செய்யலாம், மேலே ஒரு மரப்பு இருந்தால் தான் செய்யலாம். ஆகாயத்தில் நேரடியாக தவம் செய்யக்கூடாது. சில பேர் சந்திர பௌர்ணமி அன்னைக்கு வெட்ட வெளியில் செய்யலாம்னு சொல்லுவாங்க, அது போல செய்யக்கூடாது. அப்போ நிறைய சித்தர்கள் சஞ்சரிப்பார்கள் உலக. இப்போ நம்ம ஒரு சித்தரை பற்றி பேசுகிறோன்னா அவங்க கிராஸ் ஆவாங்க, திருமலர் பற்றி பேசுகிறோன்னா அவர் கிராஸ் ஆவார், அழகனி சித்தரை பற்றி பேசுகிறோன்னா அப்படி கிராஸ் ஆவார். நம்ம பேசுகிறோடனே நம்ம பக்கம் வந்து போவாங்க, யாரும் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு. அப்போ பௌர்ணமி அன்னைக்கு நிறைய சித்தர்கள் சஞ்சரிப்பாங்க. எந்த உடம்பு பிடிக்குதோ அந்த உடம்புல பூந்து பேசுவாங்க. திருவண்ணாமலை எல்லாம் அந்த மாதிரி அதிசயம் நடக்கும், எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிணி மூப்பில் சம்மதமோ உங்களுக்கு? இது தேவையா? இந்த உடம்பை கொண்டு போய் அதை அறுத்து அதை பண்ணி இதை பண்ணி இந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டு அந்த பொருளை சாப்பிட்டு உடம்பு அழிச்சிக்காதீங்கன்ற, பிராணன் அழிஞ்சு போகும்ன்ற. ஏன்னா நமக்கு தெரிஞ்சே நிறைய பேர் கொல்லிமலையில் பார்த்தோம்னா யாருமே வந்து ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. கொல்லிமலையில் இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க சாப்பிட்ற ஆகாரம், அவங்க சுத்தமான ஆகாரம், சுத்தமான காற்று. அவங்க அந்த சைடு ஃபுட்டெலாம் சாப்பிட மாட்டாங்க. சாயந்தரமான நம்ம ஆளுங்க சைடில் போய் சாப்பிட்றாங்கல்ல, அந்த ஃபுட்டெலாம் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க ஒன்று சாமான் சோறு, தினசோறு, இப்படி எப்போ அரிசி சோறு. இப்போ நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறதுனால அரிசி, இப்போ கவர்மெண்ட் வந்து வெளியே கொண்டாந்துட்டாங்க, அவங்கள வெளியே கொண்டாந்து வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க காட்டில் தான் அவங்க வந்து தேன் எடுப்பாங்க, பச்சளை எடுப்பாங்க, மருந்துலாம் எடுப்பாங்க, வரவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தொழில். அங்கே காட்டு வள்ளின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த நீர் ஓடையில் இருக்கும். தண்ணி வத்துக்கின்ற காலத்தில் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு கிழங்கு வந்து 10 கிலோ இருக்கும். அந்த ஒரு கிழங்கு அவங்க கொண்டு வந்து 2 நாளைக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டாங்கன்னா உடம்புல எந்த நோயுமே இருக்காது. ஆனால் அவ்வளோ இனிக்கும். காட்டு வெள்ளி முடவாட்டு கால்னு இருக்கும், மலை சந்தில் இடுக்கில் இருக்கும். அதை சூப் வச்சு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா வாத நோயே வராது, வாதமே இருக்காது அவங்களுக்கு. தாங்கி தாங்கி நடக்கிறது, கையை பிடிக்குது, காலை பிடிக்குது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மிளகு சீரகம் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். முடவாட்டுக்கால் சூப்பு அப்படின்னுவோம். 10 ரூபா. நான் போனால் வாங்கி சாப்பிடுவேன். நாங்கள் போகும்போதெல்லாம் 10 ரூபா, இப்போ எவ்வளோ தெரியல. அப்போ அவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள்லாம் பிரசவத்துக்கு போகிறீங்களா, தடுப்பூசிலாம் போடுவீங்களா, அப்படி இந்த நோய் தொத்து நோய்க்கு ஊசி போடுறாங்களா, அதெல்லாம் போட்டுக்கிறீங்களான்னு கேட்டோம். அந்த ஊசியெல்லாம் நாங்கள் எதுவும் ஊசியே எங்கள் மேலே வரக்கூடாது, நாங்கள் ஊசியே போட்டுக்க மாட்டோம். ஏன் நாங்கள் ஊசி போடணும்? எங்களுக்கு என்ன, எந்த நோயும் எங்களுக்கு கிடையாது, சளி கிடையாது, பித்தம் கிடையாது. நாங்கள் சாப்பிட்றதே வந்து காட்டில் விளையிற பொருள் தானே சாப்பிட்றோம். மதிய உணவு காட்டு பலாக்காய் எடுத்து அப்படியே அதை அவிச்சு அதில் மசாலா போட்டு உப்பு போட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதில் என்ன இருக்கும்? சத்து தான் இருக்கும், எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். இதை நீங்கள் கேட்காவிட்டால் என் மனம் நடுங்கும் கண்டீர்ன்றார். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம், என் மனசு நடுங்குதுப்பா அப்படின்ட்டு. நல்ல ஒரு மனம் நடுங்கும். அவர் நல்லவர்னு சொல்லி என் மனம் நடுங்கும்பா அப்படின்றார். நான் சொல்கிறேன் கேட்க மாட்டீங்க அப்படின்ட்டு. களைப்பறிந்து எனக்கு கலக்கம் தவிர்த்து இழப்பறிந்து உதவியே என் உயிர் உறவே. நான் கலக்கப்படும் போது நான் இறைவனையே சார்ந்திருக்கிறேன், சதாவனை நினச்சிட்டு இருக்கேன். என்னுடைய கலக்கம், என்னுடைய தவிர்ப்பு, என்னுடைய துயர் சோடைகள்
இதெல்லாம் அறிந்து என்னுடைய கலக்கம் தீர்த்த என்னுடைய அன்பே, என் உயிர் உறவே அப்படின்றார். என்னுடைய உறவு, என் உயிர் உறவுன்றார். இகத்திலும் பரத்திலும் எனக்கு இடர் சாராது, அகத்திலும் புறத்திலும் அமர்ந்த மெய்த்துணையே அப்படின்றார். என்ன துணை? மெய்யான துணை. நாம் விட்டு போகிற துணைலாம் நம்ம விட்டு கூட வச்சுட்டு ஓடிந்துடும். ஆனால் அந்த துணை ஓடாது. நம்ம கூட இருக்கிற துணை இறைவன் தான். அமர்ந்த மெய்த்துணையே அப்படின்றார். இந்த யுகத்திலையும் சரி பரத்திலையும் சரி எனக்கு எந்த இடர் வரத்தும் நீ விட மாட்ட. என்னுள்ளே அமர்ந்திருக்கிற, என்னுள்ளே இருக்கிற. நீ சொல்றது தான் நான் சொல்றேன். என் உரை உன் உரை, உன் செயல் என் செயல். நீ செய்யறத நான் செய்யறேன், நீ சொல்றத நான் சொல்றேன். என் உள்ளதான் இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. உள்ள இருக்கும் நமச்சிவாயத்தை நான் மறைவேன்னு சொல்றாரு. அப்போட உங்க உள்ள இருக்கிறத யாருமே பார்க்கல. சில நண்பர்கள் வெளியில் தான் பார்த்துருக்காங்க, புறத்தை தான் இருக்காரு. நான சபையை நான் புறத்தில் தான் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்றார். ஏன் புறத்தில் உங்களுக்கு அந்த ஜோதியை காமிக்கிறேன்னு சொன்னா, நீங்க அகத்துல பார்க்க வேண்டும், புறத்திலிருந்து அகத்துக்கு வர வேண்டும் என்பது தான் நான சபை கட்டினேன். ஏன்னா நீங்க மறந்துடுவீங்க. மாசம் ஒரு நாளாவது போய் அங்க பார்த்துட்டு அகத்துல பாருங்க. ஆனா காலம் பூரா அதே பார்த்துட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாள் போனோமா பார்த்தோமா, அதன் பிறகு அதை உள்ள பார்க்க உள்முகமாக இருக்கணும். போகலாம் வரலாம் தப்பு இல்லை, ஆனா உள்முகமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். சபை என உள்ளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்தது ஒரு அருட்பெருஞ்சோதி. சபையை என் உள்ளத்தில் தான் இருந்தது, நான் உள்ளுணர்வா பார்த்தேன், அது வெளிமுகமாக கட்டினேன். அதான் சபை. சபை என் உள்ளத்திலிருந்து கண்டுபிடிச்சுதான் அப்படின்னு சொல்றாரு. தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்து என்றனி தந்தையே அப்படின்றார். தான் கையில வச்சிருந்த ஜோதியை என் கையில கொடுத்துட்டு நான் அனுபவிச்சேன், மக்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன், யாரும் கேட்கல அப்படின்றார். தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்து என்றனி தந்தையே. யார் தந்தை? நம்ம தந்தை எல்லாம் தந்தை கிடையாது, உபசார தந்தை, உபசார தாய். அவங்க எத்தனையோ தந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ தாய் இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்டீர் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு உருவலையும் நமக்கு தாய் தந்தை உண்டு. தாய் தந்தை இல்லாத வர முடியாது. ஒரு தாய் எதா இருந்தாலும், மிருகமா இருந்தாலும் ஒரு தாய் தந்தை மூலயமா தான் நம்ம உருவெடுக்க முடியும். பறவையா இருந்தாலும் ஒரு தாய் தந்தை மூலயமா தான் நம்ம உருவெடுக்க முடியும். அப்ப எத்தனையோ தாய் தந்தை. ஆனா உண்மையான தந்தை யார் அப்படின்னா இறைவன் தான். என் உயிர் தந்தையே அப்படின்றார். அதனால்தான் சிதம்பரம் ராமலிங்கன் போட்டுனார் பேரு. இன்சில் சின்னையா ராமலிங்கன் போடல, சின்னையா ராமலிங்கன் போடல, சிதம்பரம் போட்டாரு. சிதம்பரம் அந்த இடத்துக்கு பேரு சிதம்பரம். அதனால்தான் சிதம்பர ராமலிங்கன் கைது போட்டார். அது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவர் சிதம்பரத்துல பிறந்தாரோ இல்லை சிதம்பரம் அப்பா பேர் சிதம்பரமோ அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவனை இன்சிலா போட்டுக்கிட்டாரு. சிவரகசியமெல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சற்குருவே அப்படின்றார். சிவரகசியமெல்லாம் எனக்கு தெரிவிச்சு இந்த சிவனை எப்படி உணருது, சிவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அண்ட சராசரம் இருக்கக்கூடிய சிவனை உணர வச்ச, நவநிலையை காட்டின, 9 நிலையை எனக்கு காண்பித்த ஞான சற்குருவே. அவர் தான் குரு. சிவரகசியம்லாம் தெரிவித்து எனக்கு நவநிலை 9 நிலையை காட்டி ஞான சற்குருவே. ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது யாரு? குரு. மனம்தான் குரு. அதுதான் உள்ள இருக்கிற அந்த குருவை பாருங்கன்னா நம்ம எந்தெந்த குருவை பார்த்துருக்கோம். வெளியில குருவை பார்க்குறோம், அது வேற. ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்களோட பேசி, ஏன்னா ஏற்கனவே பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்கள பேசுறது தப்பு இல்லை, அப்படி செய்யலாம். ஆனால் நம்ம கருத்துக்கு ஒத்து வராமல் பேசுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு எட்ட வந்துடணும், இல்லை நம்ம இருக்கிற சரகம் போயிடும். சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரிவித்த அருட்சிவ குருவே அப்படின்ற. சத்து கொடுத்த, சத்து அனைத்தையும் கொடுத்த, சித்து கொடுத்த, சித்து கொடுத்துட்ட, சித்து முழுவதுமே கொடுத்துட்ட இந்த மகனே என்று அத்தகை தெரிவித்த அருள் சிவ குருன்றார். சாதாரண குருடைய அருள் சிவ குருவே அப்படின்ற. ஒரு குடும்ப தலைவனுக்கு 3 மனைவிகள்,
முதல் மனைவி ஆணவம், இரண்டாவது மனைவி மாயை, மூன்றாவது மனைவி கண்மம். முதல் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை, அவன் பெயர் அஞ்ஞானம். இரண்டாவது மனைவிக்கு மாயை, 4 குழந்தைகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது 3 அடங்கினாதான் அது 3ம். இது 4 பேர். யாருக்கு? மாயைக்கு பிறந்தது 4 பேர். மாயை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 3வது மனைவிக்கு 3 குழந்தைகள். அது என்ன வருதுன்னா சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணம். சத்துவம், ராட்சசம், தாமசம், இது 3 குணங்கள் உள்ளது. மொத்தம் 8 பிள்ளைகள். அவன் ஏழை தலைவன். அவன் வாடகை வீட்டில் குடித்தனம் இருக்கிறான். அந்த வாடகை வீட்டில் 3 பேர் தினமும் வாடகையை வசூல் செய்கிறார்கள். அந்த 3 பேர் யாருன்னு கேட்டா வாதம், பித்தம், சிலோத்தமம். இவங்க 3 பேர் தான் வாடகை வாங்குறாங்க. வாதம் அதிகமாக போச்சா நம்ம வைத்தியர்கிட்ட போய் காசை நிறைய செலவு பண்ணிடுறோம், அது சரியாகிறதுக்கு. அது போன பித்தம் அதிகமாகிடும், காசை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சிலோத்தம் அதிகமாகிடும், காசை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இவங்க 3 பேரும் வாடகை வசூல் பண்ணுறவங்களாம். வாதம், பித்தம், சிலோத்தமும் வசூல் பண்ணுறவங்க, அன்னாடம் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இது. அந்த 3 பேரை கட்டுக்குள்ளே கொண்டாடணும். அவங்க நீ கொடுத்துன்னு இருக்கிற வீடு, இந்த உடம்பு ஒரு வாடகை வீடு, அது உள்ள நம்முடைய ஜீவன் தான் தலைவன். அந்த தலைவனுக்கு இப்படி 3 மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த 3 மனைவிக்கு 8 குழந்தை இருக்குது. அந்த 8 குழந்தை என்ன குழந்தை? முதல் குழந்தை அஞ்ஞானம், 2வது பிறந்தது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல 3வது மனைவி பிறந்தது சத்துவம், ராட்சசம், தாமசம். இது 3 குணங்கள். இல்லை சத்துவ குணத்தோட இருக்கிறது நல்லது. நமக்கு சத்துவ குணம் தேவைன்னா வாசியை கவனிக்கணும். நீ ராட்சச குணத்தில் இருந்தாலும் வாசியை கவனிச்சா சத்துவ குணத்துக்கு வந்துடும். உடம்பு மாறிடும், உன்னுடைய செயல்கள் மாறிடும், உன்னுடைய பேச்சு திறன் மாறிடும். அப்ப இந்த 8 பேரையும் இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவன் சரி செய்ய வேண்டும். அது அவங்களை கட்டுக்குள் கொண்டாட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வாடகை வசூல் பண்றவங்க 3 பேருக்கும் வாடகை கொடுத்தாக வேண்டும். இந்த குடும்பத் தலைவன் தன் உள்ளே இருக்கிற குடும்பத்தை பார்ப்பானாம், புறத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்ப்பானாம், புறத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்ப்பானாம். இதுதான் குடும்ப கோரம்ன்றார். இந்த உடம்புள்ள இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய கோரம். இந்த 8 குணங்களையும் 8 தத்துவங்களையும் அடக்கி கொண்டு வந்த பிறகுதான் நீ இந்த புறத்தில் இருக்கிற குடும்பத்தை சரி செய்ய முடியும். இல்லைன்னா உனக்கே செலவு செஞ்சிருக்க வேண்டியதான், பிள்ளைகளுக்கு செலவு செஞ்சிருக்க வேண்டியதான். வாத பத்தத்தை 3 வசூல் பண்ற வாடகைக்காரங்கன்னு சொல்ற. இதுதான் தத்துவ குடும்பம். ஏன் உரைத்தேன், இதை ஏன் சொல்றேன்? கண்டீர், இறக்கத்தால் சொல்றேன். உள்ள எப்பேற்பட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு குடும்ப தலைவன் ஒரு உடம்பு, இந்த வாடகை உடம்புல இந்த உடம்பு எப்போ எழுதியதோ அந்த உள்ள இருக்கிற தலைவர் கிளம்பிடுவார். வாடகை வீட்டில் தான் கொடுத்துனா இருக்காரு. அவர் உள்ள 3 மனைவி இருக்குது, 8 பசங்க இருக்குது. அந்த 8 பிள்ளைங்களையும் சமாளிக்கணும். அது மட்டும் இல்லாத அந்த ராட்சச குணம், தாமச குணம் இருக்கு, அதில் சமாளிக்கணும். இதெல்லாம் சமாளித்து வாடகை அந்த வாத பித்த சிலோத்தமுக்கு தினமும் வாடகை கொடுக்குறோம். டெய்லியும் மருந்து சாப்பிடுவார். என்னன்னு கேட்டால் சரிங்க, டெய்லியும் மருந்து சாப்பிடுவார். என்னன்னு கேட்டால் வாதங்க, டெய்லி ஒரு மாத்திரை போட்டாலும் சரியாக இருக்குது. இல்லை வைத்தியர்கிட்ட போனார், நாட்டு வைத்தியர் ஒரு மருந்து கொடுத்தாரு, தினமும் சாப்பிட சொன்னார். சாப்பிட்டு தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக வருது. சங்கீத கர்மன்னு சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக வரும். பெரிய மூட்டை அது வந்துட்டே அந்த மாத்திரை சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். அது சித்த மாத்திரை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, அது ஒன்றாகாது. மற்ற மாதிரிலாம் சாப்பிடும்போது உடம்புக்கு ஏதோ வேலை கொடுக்கும். அதனால் நீங்கள் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே துறவரம் செய்யுங்கள். கணவன் மனைவி இருவருமே தவம் செய்யுங்கள். உங்களுக்கு குழந்தைகள் அறிவாளி குழந்தைகளாக இருக்கும். அது வன்முறையில் ஈடுபடாது, சண்டை சச்சரவுகள் வராது. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் நாம் போக வேண்டியதில்லை. நம்முடைய பிள்ளைகள்
நமக்கு நம்முடைய சத்துவ குணம் உள்ள பிள்ளைகளாக இருந்தால் நாமெல்லாம் அங்கே போக வேண்டியதில்லை. ராட்சச குண பிள்ளைகளாக இருந்தால் நான் போய் நின்று கிடக்கணும், தொல்லப்படணும். அதனால சத்துவ குணத்தோடு இருக்கணும்னு சொன்னால் கணவன் மனைவி தவம் செய்யலாம், வேற எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லி இதோட நிறைவு செய்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.